ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 29th ஆஃப் மார்ச் 2022. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் பார்ப்பீங்க, பிகாஸ் நான் இதில் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் எடுத்தே ரொம்ப நாளாக ஆச்சு, இன்னும் போஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஃப்ஜிக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பிரேக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு, டிஸ்க் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு பிடிச்சா அப்படி லாக் ஆகி நிற்கிதுன்னு. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இனி முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் வந்து காலேஜ் லீவ் விட்ருக்கேன், ஒரு 3 டேஸ்க்காக வந்திருக்கேன். வண்டியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணணும். 3 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குலாம் வண்டியை வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஐ கெஸ் நாங்கள் அப்படியே போகிற வரல நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டியில் வந்து பெட்ரோல் வேறு இல்லை. ஸோ பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே போகிற வரல நான் கண்டினியூ பண்ணுறேன். 100 ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இப்போ போகலாம், போயிட்டு இதை ரெடி பண்ணணும். ஸோ எவ்வளோ வரும் நினைக்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ராம்நாடு வந்தாச்சு. ஸோ மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே நிற்கிற ஒரு யூட்டன் மட்டும் அடிக்கணும். ஸோ யூட்டன் அடிச்சுட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டு நான் என்னென்ன மாற்றினேன் எல்லாங்கிறதையும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. இதா ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக டிஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் டிஸ்க் பிடிச்சிச்சுன்னா ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ செட்டாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். அப்புறம் இன்ஜின் ஆயில் எல்லாமே எனக்கு மாற்றணும், ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு, ஏன்னா வண்டி சென்னை எடுத்துகிட்டு போகணும்ல. அதனால் வண்டியை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணுறேன், ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே உங்களுக்கு பிரேக் மாற்றும் போதும் கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட காஸ்ட் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இது 4000 கிட்ட வந்துருச்சு எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ கழட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள், அதான் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை வந்து புதுசு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து கொடுத்து ரெடி பண்ணலாமா, பட் திருப்பி அதே ப்ராப்ளம் வந்தாலும் வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணுறேன் புதுசு. லாஸ்ட்டாக பிரேக் பிடிச்சதில் அப்படியே பிடிச்சி நின்றுச்சு. பிரேக் லிவர் கிட்ட உள்ளதும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பம்ப் வருமா, அதுவும் வந்து மாற்றணும்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா. ஸோ அதுவும் புதுசு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 4000 ஆச்சு. இது இன்ஜின் ஆயில் வந்து நான் மோட்டோ தான் மாற்றிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன நான் வாங்கியிருக்கேங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ மோட்டோ இன்ஜின் ஆயில், அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து அந்த லிவர் கிட்ட வரலாம். ஸோ இதுவும் வந்து செட்டாக மாற்றணுன்னாங்க. இதான் வந்து ஃபுல் கிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ டிஸ்க்குக்கு புதுசே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் ஆயில் வாங்கிக்க சொன்னாங்க, அதுவும் வாங்கியாச்சு, ஏன்னா திருப்பி ரீஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம வண்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ டிஸ்க் எல்லாமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து டிஸ்க் நீங்களாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் ஆயில் வந்து லோட் ஆகாது. அதுக்காக வந்து ஏதோ ஒரு பம்ப் வச்சு ஆயில் லோட் பண்ணாங்க, உடனே லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிஸ்க்கு பக்காவாக வேலை செய்யுது. ஸோ நம்ம வந்து போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வந்துடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மற்றெல்லாம் நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதை பாருங்கள். அப்படியே எவ்வளோ வீக்காக இருந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. எங்கேஸ் நான் அப்படியே ஒரு ட்ரைவ் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லாவே இருக்குது, டிஸ்க் எல்லாமே சூப்பராக பிடிக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போது வீடியோவே எடுக்கலை. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த வீடியோ தான் இது. அப்படியே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறேன். ஐ கெஸ் see you in the next video.